வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான சைக்காலஜி சீரிஸோட 22வது பாட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். மேத்ஸில் இது 5வது பாட்டு. ஓகே, மேத்ஸ் ரீசனிங் ரெண்டும் சேர்த்து மொத்தமாக சைக்காலஜி சீரிஸில் 22வது பாட்டு. ஸோ மென்சுரேஷன்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 5 கொஷின் இருக்குது இந்த 5 வருஷத்துலையும் கேட்டிருந்த கொஷின்ஸ். அந்த 5 கொஷினோட சொல்யூஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 5 கொஷினுமே 2Dயில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் மென்சுரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2D 3Dன்னு ரெண்டாக பிரிக்கலாம். சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம் அதெல்லாம் 2Dயில் வரும். ஓகே, அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால் ஷேப் கொடுக்குறாங்க, இல்லைனா சிலிண்டர் அந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே, இல்லைனா ஒரு பாக்ஸு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3Dயில் வரும். ஸோ இது வரைக்கும் இந்த 5 வருஷமே பார்த்தீங்கன்னா அவங்க 2D மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இது வரைக்கும் கொடுத்துருந்த அந்த 21 வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ சைக்காலஜி பிவைக்யூ அப்படிங்கிறது தான் பிளேலிஸ்ட்டோட நேம். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மென்சுரேஷன் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த சைட் ஆஃப் த ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் பெரிமீட்டர் 129 சென்டிமீட்டர். அதாவது ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணம்னா 3 பக்கமும் சமமாக இருக்கும். ஓகே, 3 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். இது ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏவாக தான் இருக்கும். ஓகே, மூணுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ பெரிமீட்டர் அதாவது சுற்றளவு அப்படின்னா, சுற்றளவுனா இந்த 3 பக்கத்தையும் கூட்டினா கிடைக்கிறது தான் சுற்றளவு. ஓகே, அதாவது ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ, அதை நம்ம என்ன எழுதிக்கலாம், 3ஏன்னு எழுதிக்கலாம். 3ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 129 சென்டிமீட்டர். ஓகே, 129 சென்டிமீட்டர் நம்மகிட்ட ஏ கேட்டிருக்காங்க. ஸோ 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். அதை நம்ம இப்படியே கூட கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, 4 3 12, 3 3 9. அப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 43 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாலாம் மனப்பாடமே பண்ண வேண்டாம். இது நீங்கள் பெரிமீட்டர்னாலே 3 பக்கத்தையும் கூட்டினா வரக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சதுரம்னா 4 பக்கத்தையும் கூட்டணும், சுற்றளவு தான். ஓகே, அதே மாதிரி இது சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறப்போ 3 பக்கமும் சமமாக இருக்கும். இதெல்லாம் யாரும் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா கூட எல்லாத்துக்குமே ஞாபகம் இருந்திருக்கும். இது நீங்கள் திரும்பி ஒரு வாட்டி மென்சுரேஷன் டாபிக் பார்க்காம கூட அட்டன் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். A triangle with perimeter 12 cm can be an equilateral triangle and isosceles triangle. இதில் எது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது 12 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள முக்கோணங்கள் பின்வருமாறு அமையலாம். ஒரு 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 சமபக்க முக்கோணமாக அமையலாம், இரு சமபக்க முக்கோணமாக அமையலாம். ஓகே, அதாவது பெரிமீட்டர்னா நான் இப்போ தான் சொன்னேன், சுற்றளவு 12 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, ஸோ 12 சென்டிமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய முக்கோணம் எப்படி இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. அது சமபக்க முக்கோணமாக இருக்கலாமா, இல்லைனா இரு சமபக்க முக்கோணமாக இருக்கலாமா, இல்லைனா ரெண்டுமே இருக்கலாமா, இல்லை ரெண்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சமபக்க முக்கோணம்னா நான் இப்போ தான் சொன்னேன் 3 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, 3 பக்கமுமே ஈக்குவலாக இருக்கும். ஏ ஏ ஏ அந்த மாதிரி இருக்கும். அப்போ 3A, இதோட சுற்றளவு 3A. இப்போ 3A 12 இருந்துச்சுன்னா இது பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 4ன்னு வந்துடும். ஓகே, அப்போ ஏயோட வேல்யூ 4. ஓகே, அப்போ 4 4 4ன்ட்டு வரலாம் தானே. 3 பக்கமுமே பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு வந்துச்சுன்னா அது ஒரு சமபக்க முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ இது ஒரு சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறது கரெக்ட். இரு சமபக்க முக்கோணமாக இருக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா 2 பக்கம் சமமாக இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் சமம் இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பக்கமும் சமமாக இருக்கும். ஓகே, இதுவும் ஏ, இது பியாக இருந்திருக்கும். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு பார்க்கணும். இப்போ இதோட சுற்றளவு என்னது, ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, அதாவது 2A ப்ளஸ் பின்னு வந்திருக்கும். 2A ப்ளஸ் பி 12 இருக்கலாமா அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம நிறையா இதில் ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம ஏக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5ன்னு எடுக்கிறேன். ஓகே, 5ன்னு எடுத்தேன் அப்படின்னா 2A இருக்குது, ஒரு 5 இன்னொன்று 5. ஓகே, ஏன்னா ரெண்டுமே ஏ தான். இந்த 2 பக்கமும் நான் 5 5ன்னு எடுத்தோம்னா 12ல் 10 போயிடுச்சுன்னா மிச்சம் 2 இங்கே வருது. ஓகே, ஸோ அப்போ பியோட வேல்யூ 2ன்ட்டு வரும். இப்படி ஒன்று ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்ததா இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல நம்ம வேறு பாசிபிலிட்டியும் யோசிக்கலாம்.
இதில் வந்து வேறு என்ன யோசிக்கலாம், இதில் வந்து 3ன்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போ ஏக்கு பதிலாக 3ன்னு எடுக்கிறேன். 3 3 3 3 6, மிச்சம் இருக்கக்கூடிய 6 பிக்கு வரும். இப்போ நம்மளுக்கு 12 தான் வருது. ஓகே, ஒருவேளை 1ன்னு எடுக்கிறேன். 1 1 2, மிச்சம் இருக்கக்கூடிய 10 இங்கே வருது. ஓகே, ஸோ அப்போ ஃபார்ம் ஆகலாம். ஓகே, கண்டிப்பாக வந்து இது இருசம பக்க முக்கோணமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ரெண்டுமே சான்ஸ் இருக்குது. அப்போ 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, 1 and 2 ஆர் ட்ரூ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட் தான். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The side of a square is 10 centimeter. If its side is tripled, then how many times will its perimeter increase? அதாவது ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? இப்போ சதுரம்னா 4 பக்கமும் சமமாக இருக்கும். ஓகே, 4 பக்கமும் சமமாக இருக்கும். இது ஏனா இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ. இதோடைய சுற்றளவு அதாவது பெரிமீட்டர் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும்? 4ஏன்னு இருந்திருக்கும். ஓகே, 4a அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு சதுரத்தோட பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஏ வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட சுற்றளவு எப்படி இருந்திருக்கும்? இதோட சுற்றளவு எப்படி இருந்திருக்கும்? 4 × 10 என்ன மாதிரி இருந்திருக்கும்? 40ன்னு இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணிடுறாங்க, அதோட பக்கத்தை 3 மடங்கு ஆக்கிடுறாங்க. 3 மடங்குனா × 3. ஓகே, × 3 பண்ணாங்கன்னா இது வந்து 30 சென்டிமீட்டர் ஆயிரும். அப்போ சுற்றளவு எப்படி மாறி இருக்கும்? சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 4 × பக்கம் 30. ஓகே, ஸோ 4 3 12 120ன்னு மாறி இருக்கும். இதுவும் பாருங்கள் × 3 தான் ஆயிருக்கு. ஓகே, 4 3 12. ஸோ அப்போ அவங்க பக்கத்தை வந்து 3 மடங்கு ஆக்குனாங்கன்னா அதோடைய சுற்றளவும் 3 மடங்கு ஆகும். ஸோ 3 மடங்கு ஆகும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 3 டைம்ஸ் வந்து அதோடைய பெரிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. பெரிய பெரிய ஃபார்முலா வச்செல்லாம் எதுவுமே கேட்கல. ஓகே, எ ஃபார்மர் பில்ட் எ ஃபென்ஸ் அரவுண்ட் ஹிஸ் ஸ்கொயர் பிளாட். He used 27 fence poles on each side of the square. How many poles did he need altogether? அதாவது விவசாயி தனது சதுர வடிவ நிலத்திற்கு கோல்கள் ஊன்றி வேலி அமைத்தான். ஒவ்வொரு பக்கத்திற்கும் 27 கோல்கள் ஊன்றினான். அவனுக்கு மொத்தம் எத்தனை கோல்கள் தேவைப்பட்டன? இப்போ சதுரம்னா 4 பக்கமும் சமமாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாட் இருக்குது. ஓகே, அவனுடைய நிலம் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதில் அவன் வந்து வேலி போடுறான். வேலி போடுறப்போ அவனுக்கு ஒவ்வொரு பக்கத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 27 போல் தேவைப்படுது. ஓகே, கோல்கள், ஒரு கம்பி வந்து ஊனுறான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் 27, இங்கே ஒரு 27, இங்கே ஒரு 27, இங்கே ஒரு 27, இங்கே ஒரு 27 வந்து தேவைப்படுது. இப்போ மொத்தமாக அவனுக்கு எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இப்போ 4 × 27ன்னு போட்டுட்டு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிரும். 4 பக்கமும் அவனுக்கு 27 தேவை தான். ஆனால் இந்த கார்னரில் இருக்க இந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கும் கவுண்ட் ஆகும், இந்த சைடுக்கும் கவுண்ட் ஆகும். இந்த கார்னரில் இருக்க போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கும் கவுண்ட் ஆகும், இந்த சைடுக்கும் கவுண்ட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த கார்னரில் இருக்கிறது இங்கேயும் இங்கேயும் கவுண்ட் ஆகும், இந்த கார்னர் இருக்கிறது இங்கேயும் இங்கேயும் கவுண்ட் ஆகும். அப்போ அந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு போல் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துக்கும் கவுண்ட் ஆகுது, 2 டைரக்ஷனுக்கும் கவுண்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து கரெக்டாக யோசிக்கணும். இப்போ நான் மேலேயும் கீழேயும் 27 கவுண்ட் பண்ணிட்டேன். ஓகே, மேலே 27 இருக்குது, கீழே 27 இருக்குது. அப்போ கார்னரில் இருக்கிறத சேர்த்து தான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே அந்த கார்னரில் இருக்கிறத தவிர்த்து நடுவில் எத்தனை இருக்கும்? இங்கே ஒன்று போயிடுச்சு, நடுவில் 25 தான் இருக்கும். ஓகே, கார்னரில் இருக்கிறது ஆல்ரெடி இங்கே கவுண்ட் பண்ணிட்டோம், மறுபடியும் இங்கிட்டும் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டூப்ளிகேஷன் ஆயிரும். ஓகே, தப்பாயிரும். ஸோ அப்போ இங்கே வந்து இந்த கார்னர் இருக்க ரெண்டையும் தவிர்த்துட்டோம்னா இன்னொரு 25 இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் கார்னர் இருக்கிறத தவிர்த்து 25 போல் வந்து இருக்கும். ஓகே, அப்போ இப்போ எத்தனை போல் தேவைப்படும்? இந்த 27 + 27. ஓகே, அதாவது 27 + 27 ப்ளஸ் 25 + 25. ஓகே, 27 27 54 ப்ளஸ் 25 25 50. ஸோ 104 தான் தேவைப்படும். 104 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது நம்ம மென்சுரேஷன்னே கூட எடுக்க வேண்டாம், ரீசனிங்னே எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A room is square of side 50 feet. A second room is of area 100 square yards. A third room is of area 200 square feet. Which of these can seat maximum people? அதில் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க 1 yard is equal to 3 feet. ஓகே,
அதாவது ஒரு சதுர அறையின் பக்கம் 50 அடி ஆகும். இரண்டாவது அறை 100 சதுர கஜம் பரப்புடையதாகும். மூன்றாவது அறை 200 சதுர அடி பரப்புடையதாகும். இந்த அறைகளில் எதில் அதிக எண்ணிக்கை மக்கள் அமரலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 200 இருக்குது, அப்போ இதில் தான் அதிகம்னு சொல்லிட்டு மூன்றாவதுன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா 50 100 விட 200 அதிகம்னு போட்டுறக்கூடாது. யூனிட்டை பார்க்கணும், அது என்னங்கிறதையும் பார்க்கணும். இது வந்து பக்கம், ஓகே, சைடு தான். ஃபஸ்ட்டு ரூமோட சைடு வந்து 50 அடி, அப்போ அதோட ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி மூணுமே வந்து சதுரம் தான். ஓகே, சதுரம் இருக்குது அப்படின்னா அதோட சைடு 4மே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, 4 பக்கமும் சேமாக தான் இருக்கும். அந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அதோட ஏரியாவாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு என்ன, சைடு வந்து 50 அடி. ஓகே, அப்போ அதோட ஏரியா வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும், அதோட ஏரியா I5 25, அதாவது ஏ ஸ்கொயர் பண்ணுறேன், இந்த 50 ஸ்கொயர் பண்ணுறேன், 50 × 50 2500 இருந்திருக்கும். I5 25, அடுத்து ஒரு 50, இன்னொரு 50, 2 50க்கும் 0 இருக்கும், அந்த 2 0 நான் போடுறேன். ஓகே, ஸோ 50 × 50 தான் பண்ணியிருக்கேன், அது 2500 இருக்கும் ஏரியா. இப்போ செகண்ட் ரூமில் வந்து அவங்க ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து 100 ஸ்கொயர் யார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, 100 சதுர கஜம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கஜம் கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபீட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது இங்கே அடி, இங்கே கஜம். ஸோ அப்போ நம்ம வந்து அதையும் ஈக்குவேட் பண்ணணும். இதில் நம்ம 2 விதமாக ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ ஒரு யார்டு, அதாவது ஒரு கஜம் வந்து 3 அடின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இப்படியும் பண்ணிடக்கூடாது. இப்போ 100 ஸ்கொயர் யார்டுன்னு கொடுத்துருக்காங்க, 100 சதுர கஜம்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து ஃபீட்டுக்கு, அதாவது அடிக்கு மாற்றுறதுக்காக நான் வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு 300ன்னு போட்டால் தப்பு. அது 300 கஜமாக இருந்திருந்து நம்ம 100 கஜமாக இருந்து அதோட நம்ம 3 மல்டிபிள் பண்ணிவிட்டு 300 அடின்னு சொன்னோம்னா ஓகே. ஆனால் 100 கஜம் கிடையாது, 100 சதுர கஜம். ஓகே, அதாவது ஸ்கொயர் யார்டுனா 2 வாட்டி மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க, அப்போ தான் அது ஸ்கொயராக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 100ஓட 3 × 3 2 வாட்டி மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஸோ 3 × 9, அப்போ இது வந்து 900 அடியாக மாறும். ஓகே, 900 ஃபீட்டாக மாறும். ஓகே, நம்ம எல்லாத்தையுமே ஃபீட்டில் மாற்றுறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சைடு தேவையில்லை, நம்மளுக்கு ஏரியா மட்டும் கரெக்டாக இருந்தால் போதுமானது. இப்போ இது வந்து ஃபீட்டில் இருக்குது. ஓகே, இதுவும் ஃபீட்டு தான், இதுவும் ஃபீட்டு தான். ஓகே, இது 900 அடி, இது வந்து 2500 அடி. இப்போ இது ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்காது, நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் இப்படி சொல்லாமல் உங்களுக்கு வேறு மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதை எடுக்க வேண்டாம், இதை நீங்கள் எடுக்கவே வேண்டாம், இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ ஏரியா வந்து என்னது, ஏரியா வந்து ஏ ஸ்கொயர். ஓகே, ஏ ஸ்கொயரோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, 100 ஸ்கொயர் யார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 100 ஸ்கொயர் யார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது இதிலிருந்து ஏ என்னன்னு நம்ம சொல்ல முடியும் தானே. ஏன்னா என்ன பண்ணணும், நம்ம ரூட் எடுக்கணும். இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே நம்ம இதை 10 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகே, இங்கே ஏ ஸ்கொயர், இதை நம்ம 10 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணலாம், இல்லைனா ரூட் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ என்ன மாதிரி மாறும், 10 யார்ட்ஸ்னு மாறும். ஓகே, இந்த இடத்துல 2 10 இருக்கிறனால தான் இங்கே ஸ்கொயர் யார்டுன்னு வருது. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஏன் ஸ்கொயர் யார்டுன்னு சொல்கிறாங்க, 2 வாட்டி 10 மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ 10 × 10, இங்கே ஒரு யார்டு, இங்கே ஒரு யார்டு, 2 யார்டும் சேர்ந்து ஸ்கொயர் யார்டுன்ட்டு வரும். ஓகே, அதுவே வந்து இப்போ நம்ம கன அளவு பார்க்குறப்போ கியூப் யார்டுன்ட்டு வரும், ஏன்னா அங்கே 3 வரும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து யார்டில் இருக்குது, இந்த யார்டை நம்ம ஃபீட்டாக மாற்றணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றலாம், ஒரு யார்டு வந்து 3 ஃபீட்டு, அப்போ 10 யார்டு வந்து 10 × 3 போட்டோம்னா 30 ஃபீட். ஓகே, 10 யார்டு அப்படிங்கிறது 30 ஃபீட்டு. இப்போ இந்த ஃபீட்டில் நீங்கள் ஏரியா கண்டுபிடிங்க. ஓகே, இதோட ஏரியா வந்து என்னது, இப்போ 30 × 30, அதாவது ஏ ஸ்கொயர் தானே. இது வந்து சைடு தான், சைடு வந்து 30 ஃபீட்டு. யார்டில் பார்த்தா 10 யார்டு, ஃபீட்டில் பார்த்தா 30 ஃபீட்டு. ஓகே, அப்போ 30 × 30 900 ஃபீட், 900 ஸ்கொயர் ஃபீட்டுன்ட்டு வரும். ஓகே, இது ஃபீட் கிடையாது, ஸ்கொயர் ஃபீட். ஓகே, இல்லைனா நான் ஃபீட் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன், ஸ்கொயர் ஃபீட்டுன்ட்டு வரும், ஏன்னா ஏரியா வந்து இந்த மாதிரி ஸ்கொயரில் தான் வரும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, மற்றபடி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, அவங்க ஹிண்ட்டும் கொடுத்துட்டாங்க, இது கொடுக்கலன்னா இன்னும் கஷ்டம். ஒரு யார்டில் எத்தனை ஃபீட் இருக்கும்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இது கொடுக்கலன்னா இன்னும் கஷ்டம். இந்த மாதிரி ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம வந்து யோசிச்சிருக்கணும்,
இந்த இடத்துல கவனிக்காமல் இருந்திருந்தா கூட இங்கே ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம யோசிச்சிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும் இது வேற யூனிட்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இது ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் ஏரியா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. தேர்டோடது ஏரியா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சைடு கொடுக்கல, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இது வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே, ஸோ இப்போ எதோட ஏரியா அதிகம்? ஃபஸ்ட்டு இதோட ஏரியா தான் அதிகம். ஆனால் நம்ம வெறுமனே நம்பரை பார்த்துருந்தா இதுதான் கம்மின்னு நினச்சிருப்போம். ஆனால் இதில் தான் ஏரியா அதிகமாக இருக்குது. ஸோ முதல் அறையில் தான் அதிகமான பேர் உட்காரலாம். ஓகே, ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான பேர் உட்காரலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாமே சிம்பிளான கொஷின் தான். இதுவும் சிம்பிள் தான், லாஸ்ட் கொஷினும் சிம்பிள் தான். பட் ஒரு சிலருக்கு வந்து இது என்னென்னு புரியாது அப்படின்னா நான் கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.